அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசிக்கு வந்து தலைவர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசு பரிந்துரைத்த எஸ்கே பிரபாகர் ஐஏஎஸ் அவர்கள் வந்து ஆளுநர் வந்து ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஐயாவுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் டிஎன்பிசிக்கு வந்து தலைவர் வந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறமாவது வந்து தேர்வுகள் வெளிப்படைத்தன்மையோட ரிசல்ட் வந்து விரைவாக கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். ஐயா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதவி ஏற்பதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்கள் வந்து டிஎன்பிசிக்கு வந்து தலைவராக இருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து செய்திகளில் வந்து சொல்கிறாங்க. ஸோ 6 வருடங்கள்ன்றது ரொம்ப லாங் டைம். ஸோ அதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி வந்து நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வருவார், சரியாக வந்து தேர்வுகள் நடத்துவார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ரொம்ப நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா அதில் டிஎன்பிசியில் வந்து தலைவர் இல்லை, மெம்பர் வந்து பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது. ஸோ இப்போ வந்து தலைவர் பதவி போட்டிருக்கனால அடுத்தடுத்து மெம்பரும் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ டிஎன்பிசியின் செயல்பாடுகள் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் விரைவாகவும் சரியாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நம்பலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைலேந்திர பாபு ஐயா அவர்களை வந்து தமிழக அரசு பரிந்துரை பண்ணது. ஆனால் வந்து ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்கல. ஸோ இவருக்கு வந்து ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிச்சயமாக வந்து டிஎன்பிசி வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து வெளிப்படைத்தன்மையோட தேர்வுகளும் சரி, அதனுடைய செயல்பாடுகள், ரிசல்ட்டு, ஒட்டுமொத்த ப்ராசஸும் வந்து சரியாக செயல்படும் அப்படின்ற மாதிரி நம்ம நம்பலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது கூடுதல் தகவல் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.